என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். மேசராசி நேயர்களே, மாற்றங்களானது தைப்பூசத்துக்கு அப்புறமா முருகப்பெருமானோடைய ஆசீர்வாதத்தால் உங்களோட வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள், சங்கடங்கள் அனைத்துமே நீங்க போகுதா, இல்லை புதுசாக ஏதாவது பிரச்சனையை சந்திக்க போகிறீங்களா அப்படிங்கிறத குறித்த தகவல்கள் தான் நம்ம இப்போ முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போகிறோம். தைப்பூச நாளன்னைக்கு சாயந்தரம் 6 மணி அளவில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு வெற்றிலையில் தீபம் ஏற்றி வச்சாலே போதுங்க. நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக நடந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த நாளாகவும் அன்னைக்கு நாள் தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த நாளை மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் மேசராசி நேயர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நல்ல மனதை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியாக இனி வரப்போகிற நாட்களானது உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். முருகனோட ஆசையால் தைப்பூசத்துக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு தப்பான விஷயத்தை செஞ்சுருந்தாலும் அதை அந்த நாளோட நீங்கள் விட்டுருங்க. 2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய பூச நட்சத்திரத்தோடு தை மாதத்தில் இந்த தைப்பூச பௌர்ணமியும் வருது. இந்த நல்ல நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு அபூர்வமான நல்லதில் இருந்து தான் நீங்கள் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களோட இடமாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது கிரகங்களோட இடமாற்றங்கள் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களோட வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. கிரகங்களோட மாற்றத்தை வச்சு தான் ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடந்துட்டுருக்குது. எனவே அப்படிப்பட்ட கிரகங்களோட இடப்பெயர்ச்சி மற்றும் சம்சாரத்தை வச்சு தான் நம்மோட வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் தான் இந்த பிப்ரவரி 11 பிறகு நிலை அமைந்து எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொண்டு இருக்க போகிறோம். இனி அதற்கு தகுந்தது போல் நடந்து கொள்ளலாம். முருகனோட ஆசீர்வாதத்தால் கடந்த சில நாட்களை விட இந்த தைப்பூசத்துக்கு பிறகு ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைய போகுதுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களோட வருமானம் பல மடங்கு அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில நாட்களாகவே வருமானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்படி இருந்து கொண்டே இருந்தாலும் சரி, தொழிலை ஏதாவது முடக்க நிலையில் இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை எல்லாமே இப்போது மேசராசி நேயர்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பானது கிடைச்சிருக்குது. அதிபதி செவ்வாய் வக்கிரமாக சஞ்சரிப்பதனால தனிப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பின்னடைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மேசராசினியர்களுக்கு ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த தைப்பூசத்துக்கு பிறகு ஓரளவுக்கு அமோகமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையிலையும் வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய வகையிலையும் நல்ல லாபத்தை பெற்று கொடுக்கக்கூட வகையிலையும் மகிழ்ச்சியானதாக அமையக்கூடிய வகையிலையும் இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமையும். இந்த தைப்பூசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலையும் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுக்கு ஒரு சாதகமான நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு சாதகமான நிலையானது இது திருமணம் நடக்காமல் இருக்கவங்களுக்கு திருமண வரன் அதிகமாக அமையக்கூடிய வகையிலே அமைஞ்சிருக்கு. கடந்த சில நாட்களாகவே திருமணத்தில் எங்களுக்கு தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு வகையில் தடையும் தாமதங்களும் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ
இப்போது அந்த தடை எல்லாமே நீங்கி திருமணமானது நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது நல்ல ஒரு ஆதாயமாக உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்குது. நிலைமையானது மேச ராசி நேயர்கள் உங்களுக்கு உங்களோட பார்ட்னர்கள் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. இதன் மூலமாக நீங்கள் தொழில் ரீதியாக ரொம்பவே முன்னேற்றகரமான சூழ்நிலையை அடையலாம். அப்போது அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவு கூட ஒரு சந்தேகமே வேண்டாம். அதே போல் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட குழந்தைகளுமே கூட உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் நல்லபடியாக தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். தொழிலில் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய வகையிலையும் வேலை மாற்றமானது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு இருந்த எதிரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. போதுமான தூக்கம், ஓய்வு எதுவுமே உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காம போயிருக்கும். இப்போது இதுலையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்திருக்கும். இனி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்ந்திருக்கும். நீங்கள் போதுமான தூக்கத்தை எடுத்துக்கொள்கின்ற பட்சத்தில் தான் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்படி நினச்சிட்டு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க. அதை விட பார்த்திங்கன்னா அதிகப்படியான நன்மைகளானது நடக்கக்கூடிய வகையில் தான் மேச ராசி நேயர்களுக்கு இருக்குது. சாதகமான வருமான தடைகள் குறித்து பெரிய அளவுக்கு பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது கடந்த காலத்தில் குடும்பங்கள் கூட ஏதாவது சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கக்கூடிய வகையிலையும் இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த சாதகமான முறையில் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தோட வருமானமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வகையில் மேச ராசி நேயர்களுக்கு இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியின் மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்க போகுது. இதுவுமே பார்த்திங்கன்னா சூரியன் மகர ராசி அந்த மாதத்தினோட 2ஆம் பகுதியில் கும்பராசி சஞ்சாரம் செய்ய போகின்றார்கள். மற்றும் குடும்ப தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கான சாத்தியமும் கூட அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி அதாவது தைப்பூசத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சூரியனோட பெயர்ச்சியும் கும்பராசியில் ஏற்பட போகுது. இதுவும் மேச ராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலே அமைஞ்சிருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சியும் சனியினோட பெயர்ச்சியும் ஏற்பட போகுது. பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியால் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் புதிய ஒப்பந்தங்கள் பெரிய லாபங்கள்லாம் தரக்கூடிய ஒப்பந்தங்கள் மூத்தவர்களால் ஆதாயம் இது எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னா அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையும் அமைஞ்சிருக்குங்க. இந்த தைப்பூசத்தில் இருந்து மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகங்களில் சுக்கிரன் மிக முக்கியமாக இருக்க போகிறாரு. சுக்கிரன் உச்சம் அடைவது கும்பம் குடும்பம் திருமண வாழ்க்கை துணை ஆதரவு இது எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல வெகுமதிகளையும் ஆதாயங்களையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமானது கை கொடுங்க. ஆனால் அதே அளவுக்கு கொஞ்சம் விரயங்களும் பார்த்திங்கன்னா ஏற்படும். இப்படிங்கிறதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. தைப்பூசத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு மேச ராசினியர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையிலேயே அமைஞ்சிருக்குங்க. சின்ன சின்ன இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். மற்றபடிக்கு பெருசாக எந்தவித பிரச்சனையும் ஏற்பட போகிறதில்ல. ஒரு பக்கம் வருமானம் அதிகரிக்கும், அதே அளவு குடும்பத்துக்கான ஆடம்பர செலவுகள் வசதிகளை அதிகரிக்கிறது. சுற்றுலா செல்வது இது எல்லாத்துக்குமான செலவுகள் அதிகரிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மேச ராசினியர்களுக்கு இந்த தைப்பூசத்துக்கு பிறகு தொழில் ரீதியாக அலுவலக உத்தியோக ரீதியாக எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் சிறப்பு கவனம்
கவனம் செலுத்தணும். ஏன்னா சரியாக தூங்க முடியாமல் ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு வேலையானது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதாவது உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தொழிலில் அதிகப்படியான கவனத்தை செலுத்தி முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அப்படிங்கிற விஷயத்தில் மனசில் வச்சுக்கோங்க. ரொம்பவே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களையும், அதாவது உடல் ஆரோக்கியத்துலேயும் முக்கியத்துவம் செலுத்துங்க. கொஞ்சம் நல்லா தூங்குங்க. அதுபோல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல உணவை எடுத்துக்கோங்க. ருசிக்காக எடுத்துக்காதீங்க, ஆரோக்கியத்துக்காக எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆக மொத்தமாக தைப்பூசத்துக்கு அப்புறம் மேச ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும்.